தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னு கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரம் இன்று ஆரம்பமாகின்றது. இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடம் பிரகடனம் செய்யப்பட்ட 2வது நுளம்பு ஒழிப்பு வாரம் இதுவாகும். இம்முறை நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் போது 5 அமைச்சுக்கள் ஒன்றிணைந்து விசேட செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய ஒவ்வொரு அமைச்சும் நாடளாவிய ரீதியில் உள்ள தமது அலுவலகங்கள், கட்டிடங்கள் மற்றும் வளாகங்களில் நுளம்பு ஒழிப்பு திட்டங்களை செயற்படுத்த உள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரம் நிறைவு பெற்றது. அமைச்சுக்கள் தமது விருப்பத்துக்கு ஏற்ப வெவ்வேறாக நுளம்பு ஒழிப்பு வாரங்களை பிரகடனப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு ஒவ்வொரு பாடசாலையிலும் நுளம்பு ஒழிப்புக்காக வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பாட வேளையை ஒதுக்க வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு ஆலோசனை வழங்கியுள்ளது. இதற்கமைய பாடசாலையை சூழவுள்ள 200 மீட்டர் சுற்றுவட்டத்தில் நுளம்பு பெருகும் அபாயமுள்ள இடங்களை அழிப்பதற்காக குறித்த பாட வேளையை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு போலீஸ் சுற்றாடல் பிரிவு உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோரது ஒத்துழைப்பும் பெறப்பட உள்ளது. இதேவேளை டெங்கு நுளம்பு பெருகும் இடங்களில் 60% வீடுகள் மற்றும் கட்டடங்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற நீர் தேங்கக்கூடிய கழிவுகளால் உருவாகின்றமை ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக ஐஸ்கிரீம் மற்றும் யோகட் கோப்பைகள், உணவு பொதியிடுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ரெஜிஃபோம் பெட்டிகள் போன்றவை